என் தங்கமே, உன் அப்பன் கருப்பண்ணா இன்று உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு துரோகத்தை செய்த ஒரு பெண்ணிற்கான அழிவு காலத்தை குறித்து வைத்துவிட்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன். இவள் யார் என்று சொன்னால் வாயடைத்துதான் போக வேண்டும். ஏனென்றால் அத்தனைக்கும் நம்பிக்கை ஊறியவள். இவளுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இவள் ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நினைக்க வேண்டும்? நாம் இவளிடம் நாம் எந்த காரியத்திற்காக சென்றோம் என்று எல்லாம் நீ யோசிக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை என்று சொல்ல வேண்டும். சரி, நம்பிக்கைக்குரியவள் என்று கருப்பன் சொன்னதற்கு என்ன காரணம்? நமக்கும் அவளுக்கும் தான் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லையே. அப்படி இருக்கும் போது அவள் எப்படி நம்மை பற்றி சிந்திப்பாள் என்பதுதான் உன் நம்பிக்கை. நான் எப்படி அவளை பற்றி பேசாமல் இருக்கின்றேனோ, நாம் எப்படி அவர்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்றனோ, அதுபோலதான் அவர்களுக்கும் நம்மை பற்றி யோசிக்காமல் இருப்பார்கள் என்பது உன்னுடைய எண்ணம். நீ நினைப்பது போல அவர்கள் இருக்க முடியுமா? நீ நினைப்பது போல அவர்கள் யோசிக்க முடியுமா? உன் எண்ணங்கள் போலதான் அவர்கள் எண்ணங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் இப்போது என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். பொதுவாகவே வாழ்க்கை எல்லோருக்கும் ஒரு விதம் கொடுக்கும். அந்த அனுபவம் யாரிடமும் மண்டியிடவும் கூடாது, சண்டையிடவும் கூடாது. அவரவர்கள் யார் என்று புரிந்துவிட்டால் தானாகவே விளங்கி நிற்பதுதான் புத்திசாலி. அதற்கு அழகு என்று எல்லோரும் இருக்கும் வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த வாழ்க்கை இது போன்ற மனிதர்களால் கொடுக்கிறது. எப்படி இருக்கும் என்று நடந்து கொள்ள வேண்டும். எப்படியாவது இந்த வாழ்க்கையில் மனிதரிடத்தில் பழக வேண்டும் என்பது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்மை தேடி வருவது எப்போதும் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக நமக்கு இந்த வாழ்க்கை புரிந்துவிடும் அல்லவா? நம்மை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு இதையெல்லாம் கொடுத்துவிடும். இதையெல்லாம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, ஏதாவது ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நமக்கென ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்கும் போது அந்த நேரம் நாம் நிச்சயமாக பிழைத்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலிருந்து நமக்கு கிடைத்த பாடத்தை நாம் நம்முடையதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரம் நாம் அதை விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் நமக்கு இந்த வாழ்க்கை இந்த மனிதரிடத்திலிருந்து தருகின்ற பாடத்தை நாம் என்னவென்று விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொருவரையும் பற்றியும் என் பிள்ளை நீ எப்போதும் ஒரு விதமான எண்ணங்களும் ஒரு விதமான சிந்தனைகளும் நான் முன்னால் இருக்கும்போது அதை எப்போதும் நம்முடையதாக மாற்றிவிட வேண்டும். ஏன் தெரியுமா? அவர்களை எல்லாம் பற்றி புரிந்து கொள்ள உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. இதை நீ தவறவிட்டாயானால் மீண்டும் மீண்டும் ஏமாற்றம் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஆரம்பத்தில் எதுவுமே நமக்கு தெரியாமல் போகலாம். ஆரம்பத்தில் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் நீ மதிமலங்கி போகலாம். ஆனால் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வேதனைகளும் மீண்டும் மீண்டும் உன்னை போட்டு வாட்டி வதைக்கும் போது நீ அதை புரிந்து கொள்ளாமல் சென்றுவிட முடியாது என்பதையும் புரிந்து கொள். இந்த நேரம் இந்த வாழ்க்கை நாம் பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் சரியான பதிலடி நமக்கு கிடைக்க வேண்டும். அப்படி என்றால் நமக்கு இன்னல்கள் கொடுத்தது யார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. அத்தனையும் சரியாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த காரணத்திற்காகவும் என் பிள்ளை நீ உன்னை தேடி வந்த இந்த மனிதர்களை எல்லாம் ஒரு பொருட்களாக எண்ணி விடாதீர். இருந்தாலும் இவர்களை பற்றி நீ தெரிந்து வைத்திருப்பது அவசியம். ஏனென்றால் என் பிள்ளையே, யார் எங்கிருந்து நமக்கு என்ன செய்வார்கள் என்பதை நாம் எப்போதுமே சற்று கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லோருமே நம்மை நம்பி கொண்டிருக்கின்றோம். சுற்றி இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நல்லவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் எப்போதும் நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், எது செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்திக்கும் போது அத்தனையிலுமே எப்போதும் எந்த வகையிலும் நமக்கு இவர்கள் நல்லது செய்ததாக தெரியாது. சரி, நமக்கு ஏன் இவர்கள் செய்ய வேண்டும்? அதில் எந்த ஒரு அவசியமும் இல்லை. நல்லதை செய்ய யாரிடம் நாம் யோசிக்கவும் இல்லை. ஆனால் என் பிள்ளையே தீமைகளாவது இருக்க வேண்டும் அல்லவா? தீய விஷயங்களை ஒருவருக்கு இவர்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் அல்லவா? நமக்கு கெடுதலை நினைப்பதற்கு இவர்கள் யார் என்று நீ தோன்றுகின்ற அளவிற்கு அவர்களின் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்று இந்த வாழ்க்கையில் நீ கேட்கின்ற அளவிற்கு தான் இங்கு பலரும் நடந்து கொள்கின்றார்கள். அது நமக்கு எதிராகவே தெரிந்துவிடும். நம்முடன் நேரடியாகவே இவர்கள் மோதுவார்கள். நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் நாம் சொல்கின்ற இந்த பெண் உன்னை பார்க்கும்போது அவள் பேசுகின்ற விதமும் உன்னிடத்தில் அவள் நடந்து கொள்கின்ற விதமும் எந்த வகையிலும் உனக்கு எப்போதும் சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் இவர்கள் மீது கிடையாது. நீ நினைப்பாய், அவளுக்கு என்ன, நமக்கும் என்ன என்று, அவர்களுக்கும் என்ன இருக்கிறது என்று. ஆனால் அவளின் எண்ணம் முழுக்க முழுக்க உன்மீதுதான் இருக்கின்றது. அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என்றுதான் இருக்கிறது. சற்று நீ நன்றாக அவளை உற்று நோக்கி கவனித்து பார்த்தாயானால், நீ தனியாக இருக்கும்போது, அதாவது நீ தனியாக அவளோடு பேசுகின்ற சூழ்நிலை வரும்போது உன்னோடு நல்லபடியாக பேசுவாள். ஏனென்றால் அவளை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று நினைக்கின்ற அளவிற்கு அல்லவா உன்னிடம் நல்லபடியாக பேசி சிரிப்பாள். அதே நேரம் உனக்கு வேண்டாதவர்கள் யாராவது அவர்களோடு இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த நேரம் உன்னை கண்டுகொள்ளவே மாட்டாள். உனக்கே அது மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். உனக்கே அது மிகப்பெரிய களங்கத்தை கொடுக்கும். நாம் என்ன செய்துவிட்டோம், ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று. அப்படியானால் உனக்கு வேண்டாதவர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்கள். அவரிடத்தில் உன்னை பற்றி தவறாக தான் சொல்லி வைத்திருப்பார்கள். அதனால் அவர்கள் முன்னிலையில் உன்னோடு பேசினார்கள். அவர்களை தவறாக நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுக்கு மத்தியில் உன்னிடத்தில் பேசுவதை இவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் எல்லோருக்கும் வேண்டாதவராக நீதான் இருக்கிறாய் என்றார். நிச்சயமாக அந்த இடத்தில் நின்று உனக்கு துன்பங்களையும் காயங்களையும் கொடுக்க நினைத்திருப்பது தான் நிச்சயம் என்பதையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ சூழ்ந்து வருகின்றது. நாம் என்னென்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம், உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் நான் தருவதற்கு துணிந்துவிட்ட பிறகு என் பிள்ளையே இந்த கருப்பன் இது போன்ற பெண்களை சற்று உற்று நோக்கி பார்க்கத்தான் வேண்டும். அப்படி என்றால் காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையின் மீது இவர்கள் கொள்கின்ற இந்த அன்பு வெறுப்பிற்கு என்ன காரணம், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை சற்று உற்று நோக்கி உன்னிப்பாக தான் கவனிக்க வேண்டும். ஏனென்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அதை தவிர வேறு என்றாலும் மற்றவருடைய வெறுப்பிற்கு என் பிள்ளை ஆளாக்கி நிற்கின்றது. அப்படியானால் இதையெல்லாம் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக நான் புரிந்து கொள்ளவும் வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தான் வெள்ளேந்தியாக நினைக்கின்றோம். இவர்கள் எல்லாம் எதையாவது செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் தான் எதையும் கண்டுகொள்ளாமல் விட்டிருக்கின்றோம்.
ஆனால் எல்லோரும் காரியவாதிகள். அவரவர் வேலைக்கும் அவரவர் தேவைக்காகவும் எதையும் செய்ய நினைத்திருப்பார்கள். அதே நேரம் ஒருவருக்கொருவர் காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எந்த சூழ்நிலையிலும் அவர்களுக்கு எதையாவது செய்து அவர்களை கலங்கடித்து வைத்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்று நினைக்கின்றார்கள். எப்பேற்பட்ட விஷயங்களையும் செய்து மற்றவர்களை வேதனைப்படுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள். இதனால் யார் யார் கண்ணீர் வடித்தாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இதனால் யார் வருத்தப்பட்டு கொண்டாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. இது இவர்களுக்கு மனதில் ஆணித்தரமாக பதிந்திருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்த வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும், உன்னை இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மிகுதியான கஷ்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த பெண் போட்ட திட்டம் அவள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றார் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அவனுடைய செயல்களை எல்லாம் கண்டார். கருப்பனுக்கே அவளை பார்த்ததும் வெறுப்பு வந்துவிட்டது. ஏன் தெரியுமா? உள்ள ஒன்று வைத்து புறமொன்று பேசுகிறாள். உன்னிடத்தில் இவள் பேசுகின்ற விஷயங்களும் இவள் மற்றவரிடத்தில் உன்னை பற்றி சொல்கின்ற விஷயங்களும் சிறுதுளியளவு கூட சந்தேகமே இல்லை. இவர்களுடைய எண்ணங்கள் எப்போதும் சிந்தனைகள் என்று ஒவ்வொன்றிலும் இவள் எப்போதும் தேவையில்லாத எண்ணத்தோடு தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, தேவையில்லாத சிந்தனையோடும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்கள் ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு மிகுதியான வேதனைகளை தந்து கொண்டேதான் இருக்கின்றது. சுற்றி சுற்றி இருப்பவரெல்லாம் சில நேரங்களில் அதாவது உன்னோடு நல்லபடியாக பேசி கொண்டிருப்பார்கள். அதை கூட ஒரு அரை மணி நேரம் இவளிடம் பேசிவிட்டால் போதும், உன்னிடம் மீண்டும் பேச நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் உன்னை பற்றி இவரிடத்திலிருந்து அத்தனை தவறான விஷயங்கள் சென்று சேர்கிறது. இவளிடத்தில் உன்னை பற்றி அவ்வளவு மோசமான விஷயங்களை இப்போது மற்றவரிடத்தில் சொல்லி எப்படியாவது உனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுக்க வேண்டும். யாரிடம் உன்னை பேசிவிடக் கூடாது. உனக்கென யாரும் இல்லை என்று ஒரு தனிமையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய முழுமையான சிந்தனையாகவே இருக்கின்றது. அதாவது ஒட்டுமொத்த குடும்பத்தையும் உன் குடும்பத்தை ஒட்டுமொத்தமாக வேண்டும். ஒட்டுமொத்தமாக யாருமே உனக்கு எந்த ஒரு அவசர காலத்திலும் எந்த ஒரு உதவியையும் செய்யக்கூடாது. என் குழந்தையே, சரி, இதையெல்லாம் இவள் செய்ய நினைப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, இப்போது காரணங்கள்லாம் இவர்களுக்கும் மனிதருக்கும் தேவைப்படுவதில்லை. எல்லோரும் மற்றவர்களின் மீது பொறாமை கொண்டவர்கள்தான் இருக்கின்றார்கள். உடன் பிறந்தவரின் மீது இங்கு ஏகப்பட்ட பொறாமை, வஞ்சக எண்ணம் என்று ஆரம்பித்து விட்ட பிறகு மற்றவர்களை விட்டு விடுவீர்களா என்ன? மற்றவர்கள் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பார்களா என்ன? நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு கிடையாது. நிச்சயமாக அந்த விஷயத்திற்கு இனி ஒருபோதும் எந்த விதத்திலும் நம்பிக்கை கிடையாது. எல்லோருக்கும் துன்பங்களையும் வேதனைகளையும் கொடுக்கத்தான் இவர்களுக்கு மனது இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும். அது போதும். உன்னை தேடி இந்த பெண் இங்கிருந்து வந்தாள் என்று நான் சொல்லவா? உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர், அதாவது ஆனால் பக்கத்து வீட்டில் இல்லை, உன் ஊரில்தான் இருக்கின்றாள். உன் வீட்டிற்கு சென்றால் ஆஹா ஓஹோ என்று உன்னை கவனித்தது போல் ஓட்டமும் சாட்டமும் இருக்கும். ஆனால் இவள் செயல்களில் வேறெதும் இருக்காது. நீ வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் சற்றென்று முடித்து கொண்டு அமர்ந்து விடுவாள். அதற்கு முன்பு அது வேண்டுமா இது வேண்டுமா என்று கேட்டு இவள் ஓடுகின்ற ஓட்டம் அத்தனை பெரிதாக இருக்கும். அப்படிதான் இப்படிதான் இது போன்ற விஷயங்கள் மனதில் உள்ள ஒன்று வெளியே ஒன்று பேசுவார்கள். இது போன்று எல்லோரிடத்திலும் நடந்தும் கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு மற்றவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒரு துளியளவு கூட இல்லை.
அது நிச்சயமாக ஒரு நாள் வந்து சேர்ந்துவிடும். அவர்களின் குணங்கள் அதை வெளிப்படுத்தும் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அதை வெளிப்படுத்தும். இவை எல்லாமே எல்லா நிலையிலும் என்ன விஷயங்கள் என்பதை நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், உனக்காக நான் வரும்போது, என் பிள்ளையே, அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக விரும்புகின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக சொல்லித்தரும் என்பதை நீ மறந்து விடாய். இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாமல் நீ இருக்க வேண்டும். இனி எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ தயக்கம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். மறைமுகமாக தான் இதை செய்கிறார்கள். நேரடியாக தான் உன் முன்னால் வந்து இவர்களுக்கு தைரியம் இல்லை அல்லவா? அதனால்தான் என் பிள்ளையே, இப்போது இவர்கள் நிச்சயமாக சில நாட்களிலேயே இவர்கள் தெய்வத்திடம் இருந்து மிகப்பெரிய அளவில் தண்டனையை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை மறந்து விடாதே. அப்போது அதை வெளியில் சொல்ல மாட்டார்கள். ஏன் தெரியுமா? என் பிள்ளையை அடுத்தவர்களுக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் அவர்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் அதை வெளியில் சொல்ல முடியாது. உன் மனசாட்சிக்கு தெரியும் நாம் செய்கின்ற பாவம் எவ்வளவு பெரிய விளைவுதான் என்று. அதனால்தான் என் குழந்தையே, இப்போது எதற்கும் கலங்காதே. நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த கருப்பன் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இந்த கருப்பன் இருக்கும் இந்த காலம் இனி எதுவானாலும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் பிள்ளையினுடைய விருப்பங்களுக்கு ஏற்றார் போல ஒவ்வொன்றையும் உனக்கே என்பதை புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, காரணம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அப்பன் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அர்த்தத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. நான் சொல்லித்தரும் இது போன்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ எப்போதும் உணர்ந்து விட்டால் போதும். உன்னை தேடி எல்லாமே சரியாகவே நடக்கும் என்பதுதான் இந்த கருப்பன் உண்மை அல்லவா? உன்னை தேடி வரும் இந்த காலநிலையை நிச்சயமாக என் பிள்ளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. கருப்பனுக்கு தெரியும் உண்மையாகவே தன் பிள்ளையினுடைய மனதில் என்னென்ன எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்று. இவர்களுடைய உண்மையான சிந்தனைகள் எல்லாம் என்னவாக மாறி இருக்கிறது என்று. என் பிள்ளையே, எல்லாம் நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரிடையும் நாம் அவ்வளவு சுலபமாக மட்டம் தட்டிவிட முடியாது. யாரும் எதை செய்யவில்லை என்று எளிதாக சொல்லிவிட முடியாது. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீ என்னவென்று சரியாக கவனிக்க வேண்டும். இந்த கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் இனி எந்த நிலையிலும் உன்னை ஆனந்தமாக சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று எடுக்கின்ற இது போன்ற தேவைகளை எல்லாம் நீ எப்போதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. தேவை இவர்கள் இல்லாத போது எப்போதுமே ஊக்கப்படுத்துவதும், தேவையோடு உன்னை தேடி வருகின்றவர்களை நீ வாழ்க்கையில் விலகி வைப்பதும் ஒருபோதும் என் பிள்ளை கூடாது. என் குழந்தையே, நமக்கு சமயங்களில் குழப்பங்கள் வந்து விடுகிறது. அதே நேரத்தில் ஏதாவது தேனாக பேசுவது போல் இவர்கள் யார் ஒருவர் உண்மை நமக்கு தெரிந்து போய்விடுகிறது என்று உண்மையானவர்களையும் போலியானவர்களையும் நம்மால் அடையாளம் கண்டு முடிவதில்லை. ஏனென்றால் உண்மையான மனிதர்கள் தன் அருகில் இருந்தும் நாம் அவர்களை ஒதுக்குகிறோம் என்றால் நிச்சயமாக தீமையை செய்கின்றவர்கள் தொலைவில் இருந்தாலும் அவர்களை தான் நாம் தேடுகின்றோம். இப்படிதான் இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை பயணத்தில் நீ என்னவாக
மாற வேண்டும் என்று எண்ணினாலும் அதுவாகவே உன்னை மாற்றிவிட நான் ஒரு நாளும் முயற்சிகளை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இந்த கருப்பன் நான் உனக்காக உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெடித்து பூதமாக விஸ்வரூபம் எடுத்தால் மட்டும்தான் அதற்கு முடிவு பிறக்கும். அதனால் பிரச்சனையோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க பழகினோமானால் நிச்சயமாக காலம் முழுவதும் ஒரு பிரச்சனை உன்னை தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும். காலம் முழுமைக்கும் ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களும் சோதனைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். என் அன்பு குழந்தையே, இதுபோன்று ஒவ்வொரு நிலையும் நாம் சரியாக உணர்ந்து கொண்டு எப்போதும் புரிந்து கொண்டால் சரியாக எல்லாவற்றையும் நான் தெரிந்து கொள்ளும் போது இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் அனைத்து பாடங்களையும் நீ முறையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. கருப்பன் சொல்லிக் கொடுக்கும் விஷயத்தினால் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கை மேலும் மேலும் ஆச்சரியங்களை உனக்கு கிடைக்கும்படி நான் ஒவ்வொரு நாளிலும் ஒரு மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் இந்த மனிதர்களும் மாறியதாக தெரியவில்லை, நீயும் நம்புவதை விடுவதாக தெரியவில்லை. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரை பற்றியும் நான் உனக்கு சரியாக எடுத்து சொன்ன பிறகு கூட நீ இவர்களை பற்றி தெரிந்து கொள்கின்ற விதம் தவறாக இருக்கின்றது என்பதை கூட கெடுதல் செய்கின்றவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடுவதில் என்ன நியாயம் இருக்கிறது? உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களை நீ விடுவது, நீ அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பதையெல்லாம் ஒருபோதும் என்னால் ஒத்துக்கொள்ள முடியாது. அதனால்தான் இந்த கருப்பன் இப்போது உன்னோடு நான் இருந்து உன்னை நிச்சயமாக கரை சேர்க்க வருகின்ற நேரங்களில் எல்லாம் உன் அருகில் இருக்கின்ற இந்த தீய மனிதர்களை கண்டுதான் நான் நிச்சயமாக வேதனைப்படுகிறேன். எதனால் இது போன்ற ஒரு காரியத்தை செய்கிறார்கள், எதற்காக இப்படியெல்லாம் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பது எப்போதும் ஒரு உணர்வோடு தான் இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் உருவாக்குகிறது. இதனை எல்லாம் நீ தெரிந்து கொண்டால் அதுவே போதும். இவை எல்லாமே நீ உணர்ந்து கொண்டால் அதுவே போதும். உன்னை தேடி நடக்கும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ ஒரு மிகப்பெரிய தெளிவு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். கருப்பன் இருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.